வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு ஏராளமான செய்திகள் இருக்கு. இருந்தாலுமே நம்ம முதல்ல அரசியல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு மே 4 அன்னைக்கு யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது நாளைக்கு காலையில ஒரு 11:30-12 மணிலேருந்தே நமக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். 1 மணிக்கு மேல கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். 234 தொகுதியிலையும் யார் ஜெயிக்க போறா, யார் ஆட்சி அமைக்க போறா, இல்ல இது தொங்கு சட்டசபையா வருமா, இதெல்லாம் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நாளைக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியும் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்காகத்தான் நம்ம சொல்றேன். அதாவது ஆட்சியில் பங்கு குறித்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு பதில். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், திமுக உரிய அங்கீகாரம் தரவில்லை, வேலையின்மையை போக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழக அரசியலில் காங்கினி ஒருபோதும் நடுநிலை வைக்கப் போவதில்லை, எங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவோம். ஒன்று ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஒடங்கர், விசிக கூட்டணியில் கட்சி வேட்பாளர்களுக்கு பணியாற்றவில்லை, விசிக தலைவர் திருமாவளவன். இப்படி ஒவ்வொரு தலைவருமே கூட்டணி கட்சி வைகோ விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. ஹி இஸ் a force to reckon with அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கமலஹாசன் மட்டும் எந்த கருத்தும் சொல்லல. அவர் தனக்கு சீட்டு கொடுக்கலனாலும் இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மவர் கமலஹாசன் அவர்களுக்கும் மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் யாரு கூட்டணிக்கு உண்மையா இருக்கா அப்படிங்கிறது. பட் ஆனா அவங்க அதுக்கு உண்டான அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களான்னா அது கொடுக்கல. டைரக்டர் சுந்தர் சி ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தவர். நிறைய காமெடி பேஸ்டு கதைகளை அவர் நல்லா பண்ணுவார். எந்த கதையாக இருந்தாலும் காமெடி இருக்கும் அவர் படங்களில். அவர் குயிக்காக படத்தை எடுத்து முடிச்சுடுவார். 25 நாள், 30 நாள், 50 நாளைக்குள்ள படத்தை முடிச்சுடுவார். ஒரு படம் முடிச்சாருன்னா அடுத்த படத்துக்கு போயிடுவார். அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தோட FDFS பார்க்கறது, அந்த படத்தோட வெற்றி விழாவில் கலந்துக்கிறதுங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேற ஷூட்டிங்கில் இருப்பார். இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும், பார்த்தா அன்பே சிவன் ஷூட்டிங்ல இருப்பாரு. அன்பே சிவன் ரிலீஸ் ஆயிருக்கும், வேற படம். இப்படி அந்த மாதிரி வேகமா ஒர்க் பண்ணக்கூடியவர். அதனாலதான் அவர் இவ்வளவு வருஷம் ஃபீல்டில் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அரண்மனை பார்ட் 1, 2, 3, 4 அப்படி வரிசையை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அவர் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிற படத்துல அவர் டைரக்ட் பண்றதா இருந்தது ரஜினியை வச்சு. ஸோ அந்த படத்துக்கு அறிவிப்புலாம் வந்தது. அந்த படத்தை பொறுத்தவரைய கமலஹாசன் அவர்கள் அவர் ஏதோ கதையை மாற்ற சொன்னாரு, 2 தடவை மாற்ற சொன்னார், 3 தடவை மாற்ற சொன்னார்லாம் உருட்டுனாங்க. கமலே தன்னுடைய பேட்டியில் சொல்லிட்டாரு, என்னுடைய ஹீரோக்கு கதை பிடிக்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ சுந்தர் சி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எதனால அவர் அந்த படத்துலேருந்து வெளியேறினார் அப்படின்னு. அதாவது உண்மையை சொல்ல போனால் ரஜினி சார் படத்தில் எனக்கு அதிக ப்ரெஷர் இருந்தது. நான் எப்போதுமே என்னுடைய விருப்பம் போல தான் படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம படமாக எடுக்கணும் அப்படின்னா உடனே ஷூட்டிங் கிளம்பிடுவேன், ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட் கிடைச்சதுன்னா. ஆனால் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணும்போது அது என்னோட முடிவு மட்டும் சார்ந்து இருக்காது. நிறைய அழுத்தம் அந்த ப்ராஜெக்டுக்கு. அந்த அழுத்தத்தினால அந்த ப்ராஜெக்டுக்கு நான் உண்மையாக இருக்க முடியலை. வாய்ப்பு கொடுத்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் உண்மையாக இருக்க முடியல. அதனால தான் நான் விலகினேன். நான் ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டு தான் விலகினேன். கமல் சார் எந்த விதத்திலுமே கிரியேட்டிவ் ப்ராசஸில் அவர் தலையிடவே இல்லை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாரு. கிரியேட்டிவ் ப்ராசஸில் அவர் தலையிடாமல் இருந்தது எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த அழுத்தம் காரணமாக தான் நான் என்னால் அதை பண்ண முடியலை, அந்த படத்தை பண்ண முடியலைன்னு சொல்லி அவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுறாரு. அவரை பொறுத்தவரை எப்படின்னா, தன்னுடைய 90கள்லேருந்து நான் ரஜினிகாந்த் சார் 90களில் ஒரு குடும்ப படம் அந்த ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும்னு தான் அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கும் அந்த எண்ணம் உண்டு. அதை இவர்கிட்ட பண்ண முடியலை தவிர வேற ஹீரோட்ட நான் பண்ண போகிறேன், எப்போ வேணாலும் உங்களோட நான் படம் பண்ண தயார்னு ரஜினி சார் சொன்னார். கமல் சார் படத்தோட கிரியேட்டிவ் விஷயங்களில் தலையிடவே இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டாரு. நான் கமல் சாரையோ ரஜினி சாரையோ நிச்சயமாக குறை சொல்ல மாட்டேன். இது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், அந்த படத்தின் மீது உள்ள ப்ரெஷர்னால தான் நான் உண்மையாக ஒர்க் பண்ண முடியாதோங்கிற ஒரு பயத்தில் தான் நான் வெளியேறினே தவிர கமல் சாரோ ரஜினி சாரோ இதுக்கு 1% கூட காரணம் இல்லை. இப்போ கூட உங்களோட நான் படம் பண்ண தயார்னு ரஜினி சார் சொன்னார். நான் ஒரு நண்பர்களாக தான் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லி சுந்தர் சி பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள்.
சுஜாதாவை பொறுத்தவரையே அவர் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கத்தை அங்கே சேர்ந்தவர். அவர் மெட்ராஸில் பிறந்திருந்தாலும் அவர் வளர்ந்தது ஃபுல்லாக அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தார். ஸ்ரீரங்கம் தான் அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அந்த கதையை படிச்சிருந்தா தெரியும். அவர் கிரிக்கெட் விளையாண்டது அங்கே ஸ்ரீரங்கத்து அந்த கடைவீதி, அங்கே நடந்த விஷயங்கள், அதனால ஏராளமான விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப சுஜாதானா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எழுத்துலகில். அவர் அவ்வளோ பீக்கில் இருந்தவர். 60கள் 70கள் அவ்வளோ பீக்கில் பெரிய ஆள் அவர். சுஜாதாங்கிறவர் வந்து மாபெரும் எழுத்தாளர். அவர் பத்திரிகையெல்லாம் எழுதினார்னா அந்த பத்திரிகையெல்லாம் ஏராளமாக விற்கும். அவர் வந்து குமுதத்துலலாம் ஆசிரியரெல்லாம் இருந்திருக்காரு. ஆனந்த விகடனில் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய தலைமைச் செயலகம், அப்புறம் கனவு தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறையா சினிமாவை பற்றி கனவு தொழிற்சாலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தலைமைச் செயலகம்னு பிரெயினை பற்றி எழுதியிருக்காரு. அவருடைய கேள்வி பதில்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லுவார். ஸோ அவரை பொறுத்தவரையே மிக மிக சுவாரஸ்யமான மனிதர். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் வரும். அதாவது பாதியை வந்து இவர் வாங்கிப்பார், ரஜினி வாங்கிப்பார் 50% பணத்தை. அப்போ ஒருத்தர் வந்து வாழ்க வளமுடன் அப்படிம்பாரு. உடனே ஒரு ஃபோனில் வாழ்க பாதி வளமுடன் அப்படிம்பாரு. அப்புறம் இந்தியன் படத்தில் வரக்கூடிய வசனம், அதாவது வெளிநாடுகள்லாம் வந்து லஞ்சம் இருக்கான்னா இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம், இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் அப்படின்னு ஒரு டைலாகு. அப்புறம் அந்நியன் படத்தில் வந்து சுத்து வழி, அதாவது நேர் வழி சுத்து குழந்தைம்பாரு. ஷார்ட்கட் வந்து ஈஸியாக போயிடலாம், நேர்வழி வந்து ரொம்ப லாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை அப்படின்னு. கடைசியில் அந்த நேர்வழியில் போகாததுனால என்ன பாதிப்புங்கிறத அதை காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய டயலாகாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அவருடைய கதைகளாக இருக்கட்டும், கேள்வி பதிலாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர், ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் வந்து இந்த எலெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை உருவாக்குனதில் அவர் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் ரைட்டர் சுஜாதாக்கும் கமலஹாசனுக்குமான நட்புங்கிறது மிக நெருங்கிய நட்பு. கமல்லாம் அப்போ அடிக்கடி அவர் பெங்களூரில் இருந்தார். பெங்களூரில் இருந்தபொழுது அடிக்கடி போயிடுவார். ரெண்டு பேரும் விடிய விடிய உட்காந்து பேசுவாங்களாம். அந்த மாதிரி இவர் ஏதாவது கவிதை எழுதினார்னா அதை சுஜாதாட்ட காமிப்பாராம். தசாவதாரம் எழுதும்போது கூட எந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாராம். அந்த மாதிரியாக கமலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நண்பராகவும் ஒரு ஆசிரியராகவும் ரசிகராகவும் இருந்தவர். தீவிரமான கமல் ரசிகராக இருந்தவர். கமல் ரசிகர் மன்ற விழாக்கெல்லாம் வந்திருக்காரு. ஒரு விழா அது சம்பந்தமா நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் முடிஞ்சா அதை ரீஷேர் பண்ணி விடுறேன் கண்டுபிடிச்சு. கௌதம் மேனன் அவருடைய துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது என் சினிமா வாழ்க்கையை அழிக்க முயன்றனர் சிலர், என் சினிமா வாழ்க்கையை அழிக்கவும் 100க்கும் மேற்பட்டோரின் உழைப்பான என் படத்தின் வெளியீட்டை தடுக்கவும் முயன்றனர். ஆனால் என் சட்ட ஆலோசகர் எனக்கு நம்பிக்கை கொடுத்து வழி நடத்தினார். நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி எனக்கான பாதையை அமைத்து கொடுத்தார். துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட வழங்கப்பட்ட அவரின் தீர்ப்பு நிதி பிரச்சனையால் சிக்கியுள்ள பல படங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்லி கௌதம் மேனன் ரொம்ப ஹாப்பி. ஒரு சை ஆஃப் ரிலீஃப்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காரு. இந்த படம் மே 28 வெளியாகும்னு சொல்றாங்க. படம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னா இருக்கு. அதாவது அவுடேட்டட் ஆகல. சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் தள்ளி ஆனால் அவுடேட்டட் ஆகிடும். ஏற்கனவே சுந்தர் சி படம் ஒன்று போன வருஷம் அந்த மாதிரி எம்ஜிஆரா மதகஜ ராஜா லேட்டாக ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. ஒருவேளை இந்த படமும் அந்த மாதிரி லேட்டாக ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கௌதம் மேனன் வந்து திருப்பி ஒரு பெரிய ரவுண்டு வரணும். அதுக்கு வந்து அவர் முழுமையாக வந்து கண்டென்ட் கிரியேஷனில் கவனம் செலுத்தணும். தயாரிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கட்டுறது, இந்த மாதிரி சேட்டுகள் பின்னாடி அலையிறதை விட்டுட்டு அவர் ஒழுங்காக கண்டென்ட்ல கவனம் செலுத்தி நல்ல படங்களை கொடுக்கணும்.